நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் ஒரு 151 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 25,200 செல் என்ட்ரி 25,000 வரைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த செல் என்ட்ரி வந்து கிளியராக இருந்துச்சு. கால்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அது மீன்ஸ் நம்மளோட சஜஷனை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க யூடியூப் லைவில். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி எனக்கு பொறுத்தளவுக்கு குரூஷியல் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. நிஃப்டி கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 25,051 இருக்குது. ஃப்ரைடேனோட நிஃப்டி 50 எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கே இருக்கிற எனக்கு இந்த லெவல் நியூட்ரல் ஆர் கேப் அப் கேப் டவுன். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 25,100 to 120 or 150 இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து நான் செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். அங்கேருந்து 25,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,760 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைட்வேஸ். இந்த சைட்வேஸ் இந்த 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால என்னோட ஃபோக்கஸ் நாளைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்களும் நாளைக்கு நம்மளோட சேர்ந்து லைவில் வந்து ட்ரேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேஷன்ஸாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பேஷன்ஸான ட்ரேட் கிடைக்கும், மோர் ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஷன்ஸாக வந்து இருந்தால் மட்டும் தான் முடியும். இடையில போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைடேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.